இங்க ஒரு குட்டி பொண்ணு அவளோட டாக் சார்லிய சர்ச்சுக்கு வெளியே விட்டுட்டு உள்ள பிரேயர் பண்றதுக்காக போறா. சோ பிரேயர் முடிச்சதுக்கு அப்புறம் வந்து பாக்குறா, பார்த்தா அந்த இடத்துல இருந்து சார்லி காணாம போயிருது. இந்த குட்டி பொண்ணுமே கத்தி கூப்பிட்டு பாக்குறா, அந்த டாக் அங்க இல்ல. சோ இந்த பக்கம் அந்த குட்டி பொண்ணோட அம்மா அந்த பொண்ணை காணுன்னு தேடிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பாட்டி கூட்டிட்டு வந்து அந்த பொண்ணை அவங்க வீட்டுல விடுறாங்க. அந்த குட்டி பொண்ணுமே நடந்த விஷயத்த சொல்றா. அப்ப எங்க அம்மா குடிக்க தண்ணி கொடுக்கவும் நான் குடிக்க மாட்டேன்னு சொல்றா. அப்ப எங்க அப்பாவுமே சமாதானப்படுத்தி நான் கண்டுபிடிச்சு தரேன்னு சொல்லி குடிக்க வைக்கிறாரு. சோ இப்ப போலீஸ்லயுமே கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அப்ப அந்த போலீஸ் ஆபீசருமே அந்த குட்டி பொண்ணை பார்த்து சிரிச்சுட்டே கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிறாரு. இப்படியே கொஞ்ச நாள் போக அந்த குட்டி பொண்ணுமே சார்லி நினைச்சு ஃபீல் பண்ணிட்டே இருக்கா. சோ இத பேரண்ட்ஸுமே பார்த்துட்டு அந்த குட்டி பொண்ணை அடுத்த நாள் ஒரு டாக் ஷாப்புக்கு கூட்டு போறாங்க. அப்ப அந்த குட்டி பொண்ணு டாகோட நல்லா வளர்றத பார்த்துட்டு இதை வீட்டுக்கு கூட்டிட்டு போலாமான்னு அவங்க அம்மா கேக்குறாங்க. அப்ப அந்த குட்டி பொண்ணு எனக்கு என் சார்லி தான் வேணும்னு சொல்றா. அடுத்த நாள் அந்த பொண்ணோட அப்பா அந்த டாகோட போட்டோவை போஸ்ட் ஊட்டிட்டு இருக்கும்போது ஒரு டாக் வந்து அவரோட காலில் இடிக்குது. ஒருத்த வேகமா ஓடி வந்து இது என்னோட டாக்னு சொல்லி அவர்கிட்ட இருந்து அந்த டாகை வாங்கிட்டு வேகமா ஒரு வண்டி கிட்ட ஓடுறான். அப்ப அவங்க அப்பாமே சந்தேகப்பட்டு அதை வீடியோ எடுத்து போலீஸ் கிட்ட காமிக்கிறாரு. சோ போலீஸுமே அந்த வண்டியோட நம்பரை ட்ராக் பண்ணி அவங்கள ஃபாலோ பண்ணி மொத்த கும்பலையும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அந்த குட்டி பொண்ணுமே அவளோட டாக் அங்க இருக்கான்னு பாக்குறான். ஆனா அந்த டாக் அங்க இல்ல. அந்த போலீஸ் ஆபீசருமே ஒரு பெல்ட் எடுத்து வந்து கொடுக்கவும் எங்க அப்பாவை புரிஞ்சுக்கிட்டு நேரா சர்ச்சுக்கு வண்டி விட்டு பாக்குறாரு. பார்த்தா அந்த நாய் அங்கிருந்து தப்பிச்சு எப்போ அந்த சர்ச்சு முன்னாடி வந்து உட்கார்ந்துருக்கு.